ஹே ஹாய். ஸோ ஐம் பேக் டு யூகேக்கு திரும்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃப்ரான்ஸுக்கு போனேன் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரான்ஸுக்கு எப்படி போகலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் போனது வந்து ஃப்ளைட்டில் தான். 2 பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஃப்ளைட் தான் ஈஸி. நான் வந்து பர்மிங்ஹாம் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் எடுத்தேன். நீங்க லண்டன்ல இருந்தும் எடுக்கலாம். ரொம்ப நல்ல சீப்பான லோ காஸ்ட் ஃபிளைட்ஸும் இருக்கு. அப்புறம் வந்து ஏர் பிரான்ஸ் மாதிரி வந்து ஏர்லைன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பர்மிங்ஹாம்ல இருந்து ஃபிளைட் எடுத்தாக்கா ஐ திங்க் 40 to 50 மினிட்ஸ் தான் வந்து அது வந்து ஏர்ல இருக்கும். அப்புறம் லேண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டிராவல் அதுதான். பட் வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ் ஆனதும் அதுதான். இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாவே நீங்க உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணாக்கா, இல்ல வந்து நீங்க அடிக்கடி பாத்துட்டு இருந்து டீல்ல புக் பண்ணீங்கன்னாக்கா சீப்பாவும் உங்களுக்கு ஃபிளைட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பர்மிங்ஹாம்ல இருந்து போறேன். ஆனா வந்து நிறைய சீப்பான ஃபிளைட்ஸ் லண்டன்ல இருந்தே வந்து உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க பை ரோடாவும் போலாம். ஐ நோ பிரான்ஸுக்கும் யூகேக்கும் நடுவுல ஒரு பெரிய கடலே இருக்கு. அப்போ எப்படி ரோட் வழியா போலாம் அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். டோவர் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்குங்க. அது தவிர வேற 2-3 போர்ட்ஸ் இருக்கு. பட் மெயினா டோவர் தான் நாங்க போவோம். சோ டோவர் வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ஃபெரியில வண்டியை ஏத்தி விட்டுட்டாக்கா 1.5 மணி நேரத்துல உங்களையும் உங்க வண்டியையும் எடுத்துட்டு போய் பிரான்ஸ்ல கலே அப்படின்ற இடத்துல அது இறக்கி விட்டுரும். டோவர் போர்ட்டுக்கு போயிட்டாக்கா உங்களுக்கு பிஎன்ஓ ஃபெரிஸ் அப்புறம் டிஎஃப்டிஎஸ் ஃபெரிஸ்ன்ட்டு 2 இருக்கு. டிஎஃப்டிஎஸ் ஃபெரிஸ். ஸோ இந்த ஃபெரிஸ்ல வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா வண்டியை வந்து விட்டுட்டு அங்க ஃபெரியில வந்து நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், சும்மா வந்து கடலை பார்த்துட்டு இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க போகலாம். கலையில இருந்து 3 hours ஓட்டுனாக்கா நீங்க டைரக்டா பாரிஸ்க்கு போயிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் 1 day ட்ரிப். அண்ட் நடுவுல ஃபெரி இருக்கிறதுனால நல்லா ஃபன்னா இருக்கும். லைட் போட்டாங்களா? இல்ல. சோ பை ரோட் போறதுக்கு வந்து ஃபெரியில உங்க வண்டியை விடலாம். இன்னொன்னு வந்து ட்ரெயின்லயும் போலாம். எஸ் ஐ நோ, ட்ரெயினா எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். சோ என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா இந்த மோஷ் அப்படின்ற அந்த கடலுக்கு கீழே ஒரு டனல் கட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த டனல் உள்ள வந்து ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் உள்ள நீங்க வந்து உங்க காரை பார்க் பண்ணிட்டு உங்க கார் எடுத்துட்டு போய் அங்க விட்டுரும். இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஃபாஸ்டர் தென் த ஃபெரி. லூசு. இப்போ சரி, இதெல்லாம் வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு, வண்டி ஓட்ட முடியாதவங்களுக்கு எப்படி ஃபிளைட் மட்டும் தான் ஆப்ஷனா அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் இல்ல. ஆக்சுவலி இதுக்கும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே சீப்பான ஆப்ஷன் பஸ். ஸோ இது வந்து லாங் 1 day டிராவல் தான். இதுக்கு வந்து நீங்க லண்டன்ல வந்து பஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஐ திங்க் 20 to 30 poundsக்குலாம் உங்களுக்கு சீப்பா கிடைக்கும். லண்டன்ல வந்து பஸ் எடுத்துட்டாக்கா டைரக்டா வந்து உங்களை வந்து கலேக்கு எடுத்துட்டு போயிட்டு ஃபெரி இல்லைன்னா யூரோ டன்னலை யூஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு ஐ திங்க் பாரிஸ் பெர்சி அப்படின்ற ஒரு இடத்துல போய் வந்து உங்களை விடுது. ஸோ இட்ஸ் லைக் குவைட் சென்ட்ரல். ஸோ இட்ஸ் நாட் இட்ஸ் ரியலி குட். சொல்லலாம் இதோ போயிட்டுண்டா. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூரோ ஸ்டார். திஸ் இஸ் கிரேட். காருக்கே ட்ரெயின் இருக்கும்போது நம்மளுக்கு இருக்காதா? கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன்ல இருந்து யூரோ ஸ்டார் எடுத்தாக்கா யூரோ ஸ்டார் அண்ட் ஃபிளைட்ஸ் வந்து சூப்பர் ஈஸி. பிகாஸ் எஸ்பெஷலி வந்து டிஸ்னி போனோம்னா நீங்க வந்து குழந்தைங்க கூட தான் போவீங்க. ஸோ குழந்தைங்க கூட லாங் டிராவல் போறது ரொம்ப கஷ்டம். பட் யூரோ ஸ்டார் வந்து 2.5 hours நீங்க வந்து டைரக்டா பாரிஸ்க்கும் போகலாம். அண்ட் ஆக்சுவலி தெர் இஸ் அ ட்ரெயின், இஃப் ஐம் நாட் ராங், டைரக்டா உங்களை வந்து டிஸ்னிக்கே போய் விடுது. ஸோ நீங்க வந்து டைரக்டா டிஸ்னிலேயே போய் இறங்கிடலாம். நீங்க முன்னாலே டிக்கெட் புக் பண்ணாக்கா ரொம்ப சீப்பாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் லைக் கிரேட். எப்படி வேணாலும் பிரான்ஸுக்கு ரொம்ப ஈஸியா போய்க்கலாம். இப்பெல்லாம் ஆனா கொஞ்சம் விசாவை வந்து மாத்த போறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து அதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு வீடியோல சொல்றேன்.